யார் நீங்க? என்ன வேணும்? பன்னீரோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் மொய் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க? யாருங்க இவங்கெல்லாம்? சொல்றா, கேக்குறாங்கல்ல. நாங்கெல்லாம் அவ புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கோம்மா. ஓ, எங்களுக்கெல்லாம் சில்லறையா மொத்தம் 10 லட்சம் ரூபா தரணும் உன் புருஷன். 10 லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? நான் வாங்கின நேரமும் 4.25 லட்சம் தான். திடீர்னு வந்து 10ங்கிறானுங்க. டேய், திடீர்னு வரலடா. நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட, இப்ப பொண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். ஓ, கதவு தரமா? யோ, போய் உள்ள வாங்க போலாம். என்ன பாக்குற? வா உள்ள வாங்க. பள்ளியில பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி, மசமத்து நிக்காம காப்பி போட. யோ, அத்தனை தடவை உள்ள போறாங்க, என்ன விட்டு எங்கேயா போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன், கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத. உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, எங்கேயாவது போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ரமா, கடன்ல பாதி பாத்ரூம் கடன்ல தான் போச்சு. நான் காபி கேட்டோம், என்னாச்சு? விஷம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ், சொன்னா கேளு, இப்பவே சமாளிக்கலாம். சாங்கால் பாப்போம். நான் மாத்துறேன். ஏய், ரொம்ப முக்கியம். ரமா போகாத ரமா. வைத்த கலக்குது, பாத்ரூம் சொன்னா ரமா ப்ளீஸ் ரமா. பாரு, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். இவங்க எல்லார் கட்டணையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு, உன் கூட வந்து வாழ்ந்து தொலைக்கிறேன். ரமா, ரமா சொன்னா கேளு ரமா. ரமா, ரமா. சண்டை போட்டு போயிட்டான்ற, அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனாலனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனா டிஃபன் கொடுத்தானே ஆகணும். இப்படிதான் சார் 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இங்கதான் சார் கடை. இங்கதானா? எங்கப்பா கடையை காணோம்? என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா, அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சிட்டு போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனைனா அவளுக்குமா? நம்மளும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம், இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு, உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை, என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர், நிஜம். நாளான்னைக்கு நடக்க போகிற 2020 மேட்ச்ல நான் நினைச்சது நடந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டி எடு, என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளை காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார். நேற்று கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன், என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நான் ஒன்றும் சும்மா இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது, அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம்னா வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தினேரு 2 நாள்ல பணத்தோட வந்து தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு இந்த பண்ணிரு. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். மார்னிங் சார். என்ன தயாளன் ஒருத்தர் உங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுத்துட்டார் சார். ஒரு கால் டாக்ஸி நம்பர் ஃபோன் பண்ண கூட லிமிட் எல்லாம் பார்ப்பீங்களா? பயா. எஸ் சார். மயதாஸ், மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார் டிரைவர் பன்னீரோட டீட்டெயில்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாளன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல. என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிறேன்ட்டு பொறுப்பு இல்லாமல் சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான்.
ஹலோ மச்சி நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு என்ன. குடுறா மாமா. கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாளன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ. மேடம் நான் தயாளன் பேசுறேன். அவரை ரூம் அனுப்புங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். மைனா கும்கி ரேஞ்சுக்கு குமிக்கிருக்கலாம். ஓ தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். பப்பம். ஐயோ சார், நீங்க போல சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் திட்டு மணி திறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார், காசு உங்களுதா பாருங்க. எங்க? கீழே. தேங்க்யூ சார். பரவாயில்ல. தயாளன் சார். சார் தயாளன் சார். சார் தயாளன் சார். டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி பார்க்குறேன். சார் அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும் சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார் என்னையா ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார் சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார் ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாளன் ஒருத்தர் கொண்டாங்க. நேற்று திருட்டு நிக்கோலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க? ஒன்றுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார் நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ மரிதாஸ் சார் உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்கள். ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார் இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல இவரை உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஃபோனில் பேசினது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேலே வர்றதுக்காக நான் போட்ட பிளான். டோர் லாக்காக இருந்திருக்குமே. அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்க? ஆமாம். இல்லை சார்,
அவ்வளோ பிளான் இல்லை சார். சார் நீங்கள் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்க? எந்த கேஷ்பேக் சார்? தயாளன் நீ திருடிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார் அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேரின் ஹோட்டல் போனோம். அந்த ராணி அக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு. அதை செட் பண்ணி கொடுத்தது ஆப்பிரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்தா இந்த ஐபாட்ல பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும். சார் சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ விட என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். சார் அப்போ நீங்கள் யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா. எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னன்னாலும் செய்வேன். நான் பாட்டு கேட்டு இருக்கும்போது டேலன் சாருக்கும் ஃபோன் பண்ணாரு. பிளாக் இனோவா தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பன்னீர் அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோவா பின்னாடி போய் நிறுத்து. ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில் ஏறிட்டாரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுற, நீ என்ன போலீஸ் ஆளான்னு என்னை அடிச்சு துப்பாக்கியால் சுட வந்தான். அந்த சமயத்தில் தயாளன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்சில் ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் தயாளன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். நியாயமாக யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்த எழுந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன நான் கதடா சொல்றேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமீடியட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். சார் ஸ்னிப்பர் டாக் வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலிருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியில இருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாளன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீதான்டா கொலகாரன். అడ్జస్ట్ చేసుకోమావయ్యా. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். గుర్తొస్తుందిరా. అవును మావయ్య, నాకు కూడా అలాగుంది. చూపిందంతా గుర్తుందా? గుర్తుంది మావయ్య. சார் யாரும் கிடைக்கலன்னு என் மேல பழிய போடாதீங்க சார். ఒరిజినల్ పోలీసు. సార్ మిస్టర్ భూమినాథన్, ఐఎమ్ విజయ్ కోపర్గడే, అసిస్టెంట్ కమిషనర్, మహారాష్ట్ర పోలీస్.
இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக பாம்பேல இருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்ல, பன்னீர். தயாலனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேரு மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய். நான் பாம்பே படம் கூட பார்த்தது இல்ல. அவங்க போய் சொல்றாங்க. எதிரா போய் இந்த கொலை கூட தான் நீ செய்யலன்னு சொன்ன. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீரியல் இருக்கு. ரை சிடி అలాగా సార్, తీసుకోండి. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும்போது எங்க கமிஷனர் சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்க வேலையை ஈஸி ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி லட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி எங்க கமிஷனர் கிட்ட சொல்றேன். By the way, இந்த மாணிக் பன்னீர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கமிஷனர் கிட்ட பேசுங்க. நோ நீட் சார். ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. சார் ப்ளீஸ் சார், கொலையெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாம்பேல மாணிக் சந்த் எப்படி அசத்தான்? மிஸ்டர் கோபுரகடை, ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி ஐயோ அது எப்படி? சார் என்ன சார் இது? சப்பா மேட்ரு. இத போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இது வேற. கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார், உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதாஸ். ஓகே, கண்டிப்பா. வாடா. எங்க பார்த்த மாதிரி யோசிக்கிறீங்க? எதுக்கு சார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றதை விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எவ்வா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா? அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம். உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கருமாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் பிலிம் தான் எடுக்கிறாங்கண்ணே, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டரேட் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறாங்க. நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளை வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. ராகுல், ஐ லவ் யூ. சந்தியா, பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை பண்றான், கர்நாடகால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனமா அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால லவ் பண்ண முடியும்? அப்போ உங்க கூட டூயட் பண்ணணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடிக்க சொல்லும்.
ராகுல், உங்க அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அடிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவன் அம்மாவை அழ விட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா. வா விடா, கால்ல விடா. என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு. డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ போடல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, என்ன? மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உங்க கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயிண்ட், கிளவுட் நைன், ஸ்டூடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதோ அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்ண்ணே உங்க படம். வெரி குட். யார் அவன் என் கார் முன்னாடி வந்து? வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே, நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்ச கழுவு. கொஞ்சம் ரித்திக் போடா, எதற்கு நிக்காத? எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே, அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்னேன்? வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடா அப்படியே